for this beautiful, wonderful evening that you have given us. எங்கள் இருதயமெல்லாம் நன்றியினாலே நிறைந்து இன்றைக்கு உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவன் எங்கள் மேலே வைத்த கிருபை பெரியது என்று அறிந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். Hallelujah. ஆண்டவரே, great is thy faithfulness. Today, Lord, as we stand on the third day of this 7 days of prophetic nights, today we are here to celebrate the goodness of this great and almighty God. Hallelujah. உங்கள் அன்பு பெருசு, உங்கள் கிருபைகளுக்கு முடிவில்லை. தலைமுறை தலைமுறையாய் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நினைத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் முழு மனதோடு உம்மை ஆராதிக்க, முழு பலத்தோடு அன்பு கூற நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் கிருபையும் உங்கள் பிரசன்னமும் உங்கள் சமூகமும் எங்களை தாங்கட்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே மகிமை எல்லாம் முதலே உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இன்று ஆராதனை உமக்கு உரியதாக இருக்கட்டும். இங்கே நடக்கிற சுவாமி எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பீராகப்பா. இன்றைக்கு புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கருவையும் ஆண்டவரை பிரிப்பதாக மட்டும் அல்ல, தேவ தரிசனத்துக்கு நேராக எங்களை நடத்துவதாகவும் அந்த வார்த்தை இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களை உங்கள் கிருபையின் கரங்களுக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நீங்கள் எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக்குள்ள ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எல்லா நாவுகளும் குற்றப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலம் முழுவதும் உங்கள் அபிஷேகத்தினால நிரம்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெருவெள்ளத்தை போல பிரவாகித்து வந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. ஆண்டவரே, நாங்கள் மூழ்கி நீந்தத்தக்கதான ஒரு அபிஷேகம் எங்களை மூடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவலாக கர்த்தருடைய செய்கைகளுக்காக காத்திருக்கிறோம். எஸ் லார்ட், லார்ட், we eagerly await your touch upon us today evening, Lord. நன்றி 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 ஆண்டவரே. மீதியான வேலையெல்லாம் உங்கள் கிருபையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபையும் அன்பும் உள்ள அன்பின் தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன இரவினுடைய 3ஆம் நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். 2 நாட்களும் ஆண்டவர் மிக மிக அற்புதமாய் நம்மோடு இடைப்பட்டார். இந்த 3ஆம் நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்பட போகிறார். ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை நமக்காக ஆண்டவர் வெளிக்கொண்டு வர இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. God is going to reveal the secrets that are in his hearts today. So it is our duty to align ourselves with God today. நாம செய்ய வேண்டியது ஆண்டவரோடு நாம் ஒன்றிணைந்து நிற்கணும். அதை மட்டும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். நம்ம இருக்க பிரதர் ஆலன்ஸ் கொஞ்ச நேரம் நம்ம வர்ஷிப்ல நடத்துவாங்க. நம்ம இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த நாளும் கூட நாம் ஆண்டவரை போற்றி பாடி அவருடைய நாமத்தை நாம் துதிக்க போகின்றோம். அனைவருக்கும் தெரிந்த அருமையான ஒரு பாடல், வாக்கு பண்ணினவர் என்றைக்கும் மாறாதவர், அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். சேர்ந்து கூட பாடலாம்.
பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சேர்ந்து பாட. வாக்கு பண்ண, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. சேர்ந்து பாடலாம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவன் சிறந்தவன், சிறந்ததை தருபவன், ஏமாற்றங்கள் இல்லையே. செல்வமா சேர்ந்து. வாக்கு தந்தவன் சிறந்தவன், சிறந்ததை தருபவன், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவாமேன். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ, அவர் வாக்கு பண்ணினவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, வாக்கு செய்தவர் உங்களை ஒருபோதும் உங்களை விட்டு நீங்க மாட்டார், ஒருபோதும் உங்களை விட்டு கைவிட மாட்டார். ஆமென். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, செல்வமாம் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. செல்வம் சேர்ந்து. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவன் சிறந்தவன், சிறந்ததை தருபவன், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவன் சிறந்தவன், சிறந்ததை தருபவன், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உற்சாகமாக. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்றும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு முறை கூட சேர்ந்து. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சேர்ந்து சொல்வோமா? அவர் மனிதன் அல்லவே, பொய்
சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுவோம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே. சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அவர் உழைத்தவர் உண்மை உள்ளவன். உங்களை கூட சேர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. சொல்லுவோமா? காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ. ஆமென். வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவன் சிறந்தவன், சிறந்ததை தருபவன், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவன் சிறந்தவன், சிறந்ததை தருபவன், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே. சொல்லுவோமா? கரங்களை கட்டி சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை சேர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் பல திட்டத்தை வைத்திருப்பார். அவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு பாடல் கூட, நான் சின்ன வயசுல நான் ஓடி விளையாடும் போது இந்த பாடல் ரொம்ப என்னை டச் பண்ண ஒரு பாடல். பழைய பாடல். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் மூடுவார். பார்த்தீங்கன்னா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்கின்றார். நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன வியாதிகள் வறுமைகள் எது வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். இந்த பாடல் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். சேர்ந்து இந்த கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை சேர்ந்து அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அது பரமசிலாக்கியமே. சொல்லுவோமா? சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. சொல்லுவோமாம்? அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுவோம் பார்த்து, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுவோமா, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஒரு விஷயம் கூட, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையும் அணுகாமலை காத்திடுவார். சொல்லுவோம் இப்பவே, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையும் அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகள் எல்லாம் 1000 பேர் வந்தாலும் சரி, உனக்கு எதிராக தோன்றும் எந்த ஒரு சாத்தானின் சூழ்ச்சியும் உன்னை அணுகாது. அவர் உன்னோடு கூட இருப்பதனால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். நீ எங்கு போனாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, உன்னை அவர் நிழலிலே உங்களை வைத்து காத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சொல்லுவோமா, பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உற்சாகமாக கரங்களை தட்டி, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே என்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த கடைசியில மட்டும் எங்களை சேர்ந்து பாடுங்களேன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, இப்போதே கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க போகின்றார், சந்தேகமே இல்லை. என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஆபத்திலும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் கைவிடுவதில்லை. இந்த ஆபத்திலும் அவரை நான் இதை சேர்ந்து பாடலாம். ஆபத்து
துன்பத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சொல்லுவோமா? உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவரின் அடைக்கலமே தேவன், தேவரின் அடைக்கலமே என் கோட்டையும், என் கோட்டையும் மரணும் அவர். தம் பத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. உன்னதமானவரின், உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சொல்லுவோமா? சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவது பெரிய சிலாக்கியம். இன்னைக்கு கூட கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். இன்னைக்கு இந்த நேரத்தில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட நம்ம தொடர்ந்து ஆராதனையினுடைய அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேருக்காக இன்னைக்கு விசேஷமாய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நம்ம விசேஷமாக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்படணும். ஆண்டவர் அபிஷேகத்தினால ஆண்டவருடைய சுகமளிக்கிற கரம் இன்னைக்கு அவங்க மேலே இறங்கணும், அவங்க ஆண்டவரால் தொடப்படணும்னு சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முதலாவதாக எலிசபெத் அப்படின்ற ஒரு ஆண்டிக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய மேக்ஸ் தம்பியோட பாட்டிமா, அவங்க ரொம்ப வியாதியாக இருக்கிறாங்க. மேத்தால அவங்க ஐசியூவில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஹை சுகர், ஹை ப்ரெஷர், இன்டர்னலாக கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது அப்படின்றாங்க. பிகாஸ் என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் முழு விடுதலையோடு அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி இன்டர்சீட் பண்ணுவோமா? அப்புறம் சிஸ்டர் எலிசபெத்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க இருக்கிற அந்த ஐசியூ அந்த வார்டுக்குள்ளே இப்பொழுது ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் யெகோவா ராஃபாவுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்கள் கரத்தை நீட்டுவீராக, உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, மரண கண்ணிகள் தெரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மரண ஆக்கினை எல்லாம் முறிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியின் கூறுகள் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய அற்புத சுகம் அந்த சகோதரி மேல இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் அனுப்புகிற அந்த வார்த்தை அவங்க மேல வந்து தங்கட்டும். இப்பொழுதே let her be healed in Jesus name. திருச்சபையாய் நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். அதே போல நேற்று தினத்தில் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்தது சர்ச்சுக்கு.
தமிழ் பிரபாகரன் என்ற ஒரு 2.5 வயது சிறுவன். வயிற்று வலியால் அவன் அவஸ்தைப்பட்டு வருகிறான். 4 மாதங்களுக்கு முன்புதான் என்ன காரணம் என்று மருத்துவர்கள் கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலமாக யூரினரி பிளாடரிலிருந்து கல்லை அகற்றினார்கள். அவன் இரத்தத்தில் கால்சியம் அளவு நிறைந்து இருப்பதால் அவ்வாறு உருவாகிறது என்கிறார்கள். 3 மாதத்துக்கு பிறகு ஸ்கேன் செய்து பார்த்ததில் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மீண்டும் ஒரு கல் உருவாகி இருக்கிறது. சில மருந்து மாத்திரை உணவு கட்டுப்பாடுகள் பின்பற்றுகிறோம், அடுத்த மாதம் ஸ்கேன் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தினர் அவங்க நமக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த தம்பியோட பேர் 2.5 வயது சிறுவனுடைய பேர் தமிழ் பிரபாகரன். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? என்னை நேரலையில் பார்க்குறவங்களும் வீட்டிலேருந்து ப்ரே பண்ணுங்க. லெட் அஸ் லிஃப்ட் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் வர்ஷிப் காட். ஆமென். இன்னைக்கு நம்ம லெட் அஸ் இன்டர்சீட், நம்ம திறப்பில் நின்று கேட்போம், கர்த்தாவே உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும், ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு வேணும், ஆண்டவரே உங்கள் வல்லமை நீங்கள் ஊற்றப்படணும், ஆண்டவரே சுவாமி அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், விசேஷமான ஒரு கிருபை இப்பொழுதே இந்த தமிழ் பிரபாகரன் என்ற 2.5 வயது சிறுவன் மேல இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிளட்ல இருக்க கால்சியமோட லெவல் அவனுக்கு ரெடியூஸ் ஆகட்டும், இருக்க வேண்டிய அளவு மட்டும் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 2.5 வயது பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு அறுவை சிகிச்சை, ஆண்டவரே திரும்பவும் அதே இடத்துல திரும்பவும் அந்த கல் உருவாகிறது. அந்த பிள்ளையுடைய டே டு டே லைஃப்ல அந்த பிள்ளை படுகிற அவஸ்தை கொடுமையாக இருக்கிறது. ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சபையாய் திறப்புல நிற்கிறோம். அந்த சிறு பிள்ளை மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். நீர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தர் நான் ஜெபிக்கிறேன், நீர் இப்பொழுதே உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. ஆண்டவரே விக்கிரகத்தின் கட்டுகள் உடையட்டும், ஆண்டவரே சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், ஆண்டவரே அபிஷேகத்தினால நுகங்கள் முறியட்டும். ஆண்டவரே நாங்கள் இதே ஸ்தலத்தில் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு செய்த நன்மைகளை சொல்லி நாங்கள் துதிக்கும்படி நீ செய்வீராக. அந்த குடும்பத்துக்கு இருக்கிற அந்த மரண வேதனையை மாற்றுவீராக. அந்த சிறு பிள்ளையினுடைய அவலங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. உங்க கரம் நீட்டப்படட்டும் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரங்கள், உமக்கு துதிகள் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். Lord, we praise you. Hallelujah. Amen. ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்படியால் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் இன்னுமாய் ஒரு விஷயம் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு 3rd day of the 7 days of prophetic nights. ஆமென். இந்த 7 நாட்களுக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறோம், அர்ப்பணம். ஆமென். அதோட ஹீப்ரூ வேர்ட் இஸ் மெசேரூட். மெசேரூட் என்றால் டெடிகேஷன் அல்லது அர்ப்பணம் என்று அர்த்தம். இந்த ஆலயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும்படியா, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு. Amen. Only towards God, only for God we dedicate this place. Amen. இங்க இருக்கிற மகிமை எல்லாம் கர்த்தருக்கு மட்டுமே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்றது தான் இந்த 7 நாட்கள் துதியும் ஆராதனையும் தீர்க்க தரிசனமான இரவுகளாக இருக்கிறது. இந்த நாள்ல கூட விசேஷமாக நம்ம மத்தியில பிரதர் பென் ஜோஷுவா, I should say Pastor Ben Joshua has come to bless us with the word of God. Amazing, dynamic young man, amazingly prophetically he shares the word of God. God uses him mightily throughout the nation and many other nations. Amen. ஆண்டவர் அவனை கொண்டு நிறைய வாலிபர்கள் மத்தியில பெரியவர்கள் மத்தியில எழுப்புதலை உண்டு பண்ணி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம சர்ச்சோட நம்ம ஊழியத்தோட குடும்பத்தோட ஏற்கனவே ரொம்ப நல்லா அசோசியேட் ஆன ஒரு யங் மேன். நம்முடைய வளர்ச்சி நம்ம ஆரம்பத்தில் இருந்த நாட்கள் எல்லாமே அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு அவர் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நமக்காக காத்திருந்து தேவ வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு அனுபவம் நம் மத்தியிலே உருவாக போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். So for everybody who's here, everybody who's watching online, it's going to be a treat today. தேவன் உங்களோடு பேச இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் இந்த சபைக்காக பேச இருக்கிறார். உங்க இண்டிவிஜுவல் லைஃப்க்கு ரொம்ப பின் பாயிண்டடா ஆண்டவர் பேசுவார். The word of God is going to come to you like a double-edged sword. Amen. ஆவலோடு காத்துருங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு காத்துருங்க. You will never be disappointed. Hallelujah. So இன்னைக்கு மீதியான வேலையெல்லாம் அற்புதமான இந்த தாசன் கையில கொடுக்க போறேன். Let us welcome Pastor Ben Joshua. Put your hands together. கரங்களை தட்டி தேவ மகனை வரவேற்கலாம்.
Jesus. Amen. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Okay, thank you. Hallelujah. Amen. I believe this evening is the evening where God is going to meet us. இந்த சாயங்கால வேளை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரமாகவும் நம் மத்தியிலே ஒரு தெய்வீக பிரசன்னத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட போகிற ஒரு கர்த்தராகவும் அவர் இருக்க போகிறார். I believe this evening முகமுகமாய் தேவன் நம்மோடு கூட பேச கடவாராக. Amen. I believe it. Because the word of God says, where 2 or 3 gather in my name, I will be in the midst of them. And I believe this evening எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, இந்த சாயங்கால வேளை கர்த்தர் ஆல்ரெடி நம்மோடு கூட பேச ஆரம்பித்து விட்டார், நம்மோடு கூட இடைப்பார ஆரம்பித்து விட்டார். நம்புறவங்க அப்படியே கொஞ்சம் பிரசன்ஸ் ஃபில்டாக இருக்கிற இடத்துல I want everyone எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போமா. Hallelujah, hallelujah. Oh, thank you Lord, thank you Holy Spirit, thank you Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆவியானவரே. Thank you Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Father, we praise you. We praise you. We praise you, Lord. Margam neeve, satyam jeevam neeve, jeevin chatakuva dharam neeve. Margam neeve, satyam jeevam neeve, jeevin chatakuva dharam neeve. Appayam rakunda kaapadu vaadavu ninu nenu aaradintum. Appayam rakunda kaapadu vaadavu ninu nenu aaradintum. Neeve na pranamu, neeve na jeevamu, neeve na jeevamu Yesayya. Neeve na pranamu, neeve na pranamu, neeve na sarvamu, neeve na jeevamu Yesayya. Marvaledu నీదు ప్రేమ విడువలేనయ్యా, నీ స్నేహం మరువలేదు. నీదు ప్రేమ విడువలేనయ్యా, నీ స్నేహం. నీవే నా ప్రాణము, నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. Can we just stand up and worship God for a few minutes? ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு புரியலனா கூட உங்க பிரச்சனத்தோட அப்படியே இணைந்து கொள்ளுங்க. I believe as we are singing, I believe the heavens are opening tonight in Jesus' mighty name. இருக்கட்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீவே నా ప్రాణము, నీవే నా సర్వము. Hallelujah. Oh la brasheke la tara brotolo raba. Oh come on Holy Spirit. నీవే నా ప్రాణము, నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. మరువలేదు
విడువలేనయ్యా నీ స్నేహం మరువలేదు నీదు ప్రేమ విడువలేనయ్యా నీ స్నేహం మరువలేదు నీదు ప్రేమ విడువలేనయ్యా నీ స్నేహం నీవే నా ప్రాణము నీవే నా ప్రాణము నీవే నా సర్వము నీవే నా జీవము యేసయ్యా one more time నీవే నా ప్రాణము నీవే నా ప్రాణము నీవే నా సర్వము నీవే నా జీవము యేసయ్యా మరువలేదు మరువలేదు నీదు ప్రేమ విడువలేనయ్యా నీ స్నేహం మరువలేదు నీదు ప్రేమ యేసువే உம்மை மறவలేదు நீது ప్రేమ విడువలేనయ్యా நீர் స్నేహం hallelujah 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 எல்லா கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல அந்த பரலோக தேவனை உயர்த்தி லப்ரன மஷகரத லபுரோதே இயேசுவே 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 come on இயேசுவே 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 இயேசையா 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 எல்லாம் சேர்ந்து இயேசையா 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 strings of hope இயேசையா இயேசையா இயேசுவே 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 அவர் நாமத்தை அறிக்கையிடுங்க பார்க்கலாம் இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவா 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 இயேசுவே இயேசுவே எல்லாம் சேர்ந்து இயேசுவே la brama mashakara blataraba regadana momotora breshe la durama ragada la duraba ஒரு பரலோகத்தின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆவியானவரே இந்த ஆலயம் முழுவதும் உம் மகிமையால உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க டாடி right now we release your presence we release your anointing upon hallelujah எல்லா கடினத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் let your presence let your anointing let your glory will be filled right now oh la bashakara brate ledana mama mashagala duraba baratulaba ஒரு பரலோகத்தின் பிரசன்னம் ஒரு பரலோகத்தின் வல்லமை இந்த இடத்துல கட்டவிழ்க்கப்படுவதாக come on everyone receive his fire receive his anointing hallelujah இயேசுவே 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 Jesus இயேசுவே 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 oh
வார்த்தை மாட்ட சொல்லுவோமா? நீவே நான் பிராணமு, நீவே நான் சர்வமு, నీవే నా జీవము యేసయ్యా, మరువలేదు మరువలేదు నీదు ప్రేమ విడువలేనయ్యా, నీ స్నేహం మరువలేదు నీదు ప్రేమ విడువలేనయ్యా. Thank you, Holy Spirit. Oh, labra sekere de labra tolorobo. அந்நிய பாஷையில பேசுங்க. தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து எவ்வளவு சத்தமா அந்நிய பாஷையில பேச முடியுமோ அவ்வளவு சத்தமாக அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். labra takara blotoraba. Come on, I want to hear the tongues right now. கொஞ்சம் வாய்களை திறந்து கொஞ்சம் ஃப்ரீயா அவரை உயர்த்தி கொண்டே இருப்போமே. எங்க இருவர் மூவர் நாமத்திலே கூடி இருக்கிறாங்களோ சொல்லி இருக்காங்களோ அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். I believe already the Holy Spirit have started to move in this place. Oh, rabra seke labra mamate. Oh, hallelujah, 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 hallelujah. Thank you, Lord, for your presence. Thank you, Lord, for your presence. Thank you, Holy Spirit, for your presence. Yes, 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 yes. I see a tangible presence of God is coming down in this place. I sense a tangible presence of God is coming down in this place. Hallelujah. Oh, labra tere mama maraka la torabra. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, labra baba ratora baba shekre bra toloraba. Oh, hallelujah, hallelujah. Come on, receive, receive, receive His presence. Oh, lebra baba torabra shekele. Oh, hallelujah, hallelujah. Oh, thank you, Jesus. Thank you, Holy Spirit. இந்த இடத்துல ஒரு தெய்வீக பிரசன்னத்தை, அந்த பிரசன்னம் இந்த இடத்தின் சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிறது. I see that presence of God is changing every, இந்த இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த பிரசன்னம் மாத்திக்கிட்டே இருக்குது. Right now, receive His presence right now. Hallelujah, hallelujah. Oh, la brathara mama shere terbe. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கையை உயர்த்தி துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும். Come on, church, 2 கையை உயர்த்தி துதியுமக்கே துதியுமக்கே லப்ராதாசே. Oh, புகழும் மேன்மையும் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா. சொல்லுங்களேன், ஒருவரும் ஒருவரும் உம்மை போல இல்லையா. கையை உயர்த்தி சொல்லுமா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. சொல்லுங்களேன், நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, come on, கனம் உமக்கே லபரசே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எங்கள் துதி உமக்கே, come on, கனம் உமக்கே லபரசா.
ஆழம் என்ன, என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். சொல்லுவோமா, கமான். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். கமான். துதி உமக்கே, கமான் சாய். கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே. Thank you, Holy Spirit. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம். கையை உயர்த்தி, உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி. Come on, church. உமக்கே கனம், உமக்கே புகழ், உமக்கே புகழ். என் இயேசுவே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. Come on, church. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். கமானியில் அழியும், அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீரோ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை. கமான். அழியும் என் கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீரோ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டும் ஆராதிப்பேன், 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 Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Oh, la ba 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 ra ka na la ra bra ma 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 she ke le bre ko ra ma. Oh, thank you, Holy
Holy Spirit. ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து I just want everyone to praise God in this place. Open your mouths, open your mouth, and just start to praise God. Hallelujah. Oh la bratora baba shekele bra brathara baba la derebe. Oh hallelujah, 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 hallelujah. Oh thank you Holy Spirit. Come on, வாய்களை திறங்க பார்க்கலாம். Oh வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. Oh hallelujah, 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 hallelujah. Oh thank you Jesus, thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கொஞ்சம் வாய்களை திறக்கலாமா? I sense the anointing of God. I sense the presence of the Lord. Hallelujah, hallelujah. நம்ம உயர்த்த 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 நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சபையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு realm changing ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு realm changing ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்கள் பெற்ற பிரகாசத்திற்கு அவர் கொடுக்க போகிற பதில், it's going to be supernatural because of your sincerity, because of your investment in God's kingdom. I'm telling you, the coming season, the answer is supernatural for you. Hallelujah. Oh la brato 2 நிமிஷம் அவர் நன்மை செஞ்ச மாதிரியே நினைச்சு கொஞ்சம் ஆராதனை பண்ணிட்டே இருப்போமா? Hallelujah, hallelujah. Just keep on playing guys. Hallelujah. Oh la brato raba. இந்த நேரத்துல எல்லா வாய்களை திறக்க போறோம். எல்லா வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. I just want you to go in spirit and just start to praise God. Hallelujah, hallelujah. Oh la baba shekele brato rabra mama toraba. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி தகப்பனே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah. Oh le braba ba tora bra, give me a minor la bretere be shekela toraba. Oh thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரு மகிமையின் மண்டலம் இந்த இடத்தை சூழட்டும் ஆண்டவரே. A glorious presence is filling this church right now. As a man of God, we release that glorious presence. Those who are watching online, those who are joining us with worship right now, the Lord says, oh hallelujah, don't see a circumstance or don't see a situation. There is a glorious presence. There is a glorious realm is opening towards your ministry. There is a glorious realm is opening towards your personal life. Oh, this night, God is filling you with His anointing. Hallelujah. விசுவாசிக்கிறீங்க, அதை பெற்றுக்கொண்டே இருங்க பார்க்கலாம். Oh Oh hallelujah, 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 hallelujah. அப்படியே கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக. Thank you Lord. இது மகிமையின் மண்டலம், மகத்தான மண்டலம். இது மகிமையின் மண்டலம், மகத்தான மண்டலம். தூயரே, 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 தூயரே. கையை உயர்த்தி, தூயரே. Come on, தூயரே. Come on, மகிமையின் மண்டலம். இது மகிமையின் மண்டலம், மகத்தான மண்டலம். Come on church. இது மகிமையின் மண்டலம். Come on, மகத்தான. Come on, தூயரே. Tuyere, 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 tuyere. Come on, tuyere, 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 tuyere. Oh, tuyere. சொல்லுங்க, இது மகிமையின் மண்டலம், இது மகிமையின் மண்டலம், மகத்தான மண்டலம். Come on. இது மகிமையின் மண்டலம், மகத்தான. Come on, கையை உயர்த்தி தூயரே, 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 தூயரே. ரபா ஷேகரே பிரபோ ரபா. தூயரே, தூயரே, தூயரே. Holy, 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 holy. Oh la ba shekera bratora baba la terebe. Oh
வாருமே ஆவியே Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus, for filling us with your anointing. Come on, everyone, just ask him. Holy Spirit, thank you for filling us with your presence, oh God. Thank you for the anointing. Thank you for filling us with your power. Thank you for filling us with your anointing. Come on, receive it. Opening the realm of Jesus. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்துல கட்டவிழுகிறதற்காக நன்றி. Thank you, Holy Spirit. Thank you for your presence. Thank you for your anointing. Thank you for your glory. Come on, I see a new glorious anointing is filling right now. ஓ பழைய பாத்திரம் அல்ல, தேவன் உன்னை புதிய பாத்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பாத்திரமாய், ஒரு புதிய எண்ணெயை நம் திருச்சபையின் மீதும் நம் மக்களின் மீதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்பொழுது ஒரு புதிய எண்ணெய் உன் மீது கட்டவிழ்க்கப்படுவதாக. A new oil is open for you and God is ready to release. Open up your hearts. Open up your hearts towards God. Surrender yourself to God and say, God, come on. நீர் என்னை நடத்த போகிறீர், நீர் என்னை பலப்படுத்த போகிறீர். Hallelujah. ஜீவன் தாருமே, பலத்தை தாருமே, ஓ ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே, ஆவியே வாருமே, ஓ ஆவியே லபரா கரப்ரா மாமா மாமா தரலா புரபா லேகரா மாமா ஸ்டேகலா பிரதோரா மாமா லாதரமே. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே, துயாவி தேவாவி இறங்கிய வாருமே. வறண்டு போன நிலத்தை போல
இந்த அலங்கம் முழுவதும் அந்த தெய்வீக பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த பலிபீடம் முழுவதும் அந்த உன்னத பிரசன்னம் நிரப்பட்டும் ஆவியானவரே. As we are worshiping, let people will receive the deliverance. As we are worshiping, let people will see the glory of God. ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே, அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே ஆவியே. Let your healing touch of God, ஒரு சுகமளிக்கிற வல்லமை, ஒரு விடுதலை செய்கிற வல்லமை இறங்கட்டும் ஆவியே. வாருமே ஆவியே, ஓ வாருமே ஆவியே. Oh, thank you, Holy Spirit. Let your spirit, let your anointing, let your fire fill this place, oh God. ஒரு glorious மகிமை டாடி. இதுவரைக்கும் எங்க சந்ததி பார்க்காத ஒரு தெய்வீக வல்லமை இந்த இடத்திலிருந்து புறப்படட்டும் அப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படட்டும். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தெய்வீக மகிமை இந்த இடத்திலிருந்து புறப்படட்டும் ஆவியானவரே. The people, the minister of God who's going to minister in this pulpit, let them see the supernatural radical realm that will open the heavens, oh Master. ஆவியே ஜீவன் தாருமே, fill us with your fire, fill us with your anointing, oh Lord. பாடுறீங்களா? ஜீவன் தாருமே, அந்த மாதிரியே பண்ணணும். ஜெயத்தை தாருமே. One more time, ஜீவன் இந்த இடத்துல ஜீவன் தாருமே. எங்க சபைக்கு ஜெயத்தை. Let us be a church that will confess ஜீவன் தாருமே. Oh ஜெயத்தை அக்கினியை அக்கினி ஊற்றுமே. இந்த சபை அனலாய் மாறுமே. அப்படியே கையை உயர்த்தி சொல்ல ஆவியே வாருமே லபஷேகே ஆவியே. Oh, I see the spirit move of God. Whoa, sweet Holy Spirit, we love you, Lord. La caravano torobo she. ஒரு spiritual strength இந்த இடத்துல பார்க்கிறேன். A spiritual strength is coming upon you. ஆவிக்குரிய பலன் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு. Behind every glory, behind every testimony there is a pain. The Lord says, உன் வாழ்க்கையில் இந்த வலியின் காலம் முடிந்தது. இதோ உன் ஆவிக்குரிய inner man is going to be strengthened up by me, says the Lord. I see in some people's life the inner man is getting strengthened up. For many longer
ரொம்ப போராட்டமா இருந்தா கர்த்தர் சொல்றார், உன் உள்ளான மனிதனை நான் பலப்படுத்துகிறேன். I see the presence of God is strengthening up the inner man in Jesus mighty name. Ola bratara shekela brabama torele terebe. ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. I see பச்சை நிர்மலன உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஆண்டவர் அந்த போருக்கு போடுற ஒரு Dress ஃபுல்லா உங்களை போட்டு நிரப்பி இருக்கிறார். I see the army dress, the shield of God. The armor of God is around your family and around you. I see the Lord says, இனி நீங்க போராடுற சத்ரு எந்த காரியம் போராட்டமா இருந்தோ, the Lord says நீங்க ஜெயத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்க already. You are conquering the enemy that was fighting with you. You are conquering the power of the enemy in Jesus mighty name. The coming season, not only you but your church will see the victory of God. Ola bratere me taraba shekele raba. Kadasiya kaya uyarti jeevan tarume jayathai tarume. Oh jeevan tarume, oh jayathai tarume. Akini utume என்னை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாரிமே, ஓ ஆவியே வாருமே. ஒரு நல்ல கையை தட்ட ஆடுவோம், நல்ல கைத்தட்டை, ஒரு நல்ல கைத்தட்டை ஆடுவோம். ஜி மைனர் நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன். ஆனா இதுவரைக்கும் நீங்க போராடின சத்துருலாம் already ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. Not only you but even your church. I saw the armor of God around you. The inner man is getting more strengthened up. பாஸ்டருக்கு பின்னால இருக்க வழி தெரியாது நிறைய பேருக்கு. அது அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் தான் தெரியும். இத கட்டி அமைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க, அதுக்கு எவ்வளவு பெயின். But I see and your inner man akka is getting very stronger. The coming season is a season your enemies, the power of the enemy will see the power of God is upon you. Hallelujah. இந்த இடத்தை கட்டுறதுக்கு இத தேடி அக்செப்ட் பண்ண வச்சு இது இவ்வளவு பண்றதுக்கு எவ்வளவு பெயின் எனக்கு தெரியும். அதை கட்டுறதுக்கு நீங்க தண்ணீர் மேல நடந்திருப்பீங்க, சோதனையை ஜெயிச்சிருப்பீங்க, மதில தாண்டி இருப்பீங்க. ஆனா இதற்கான அறுவடையின் காலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். சத்தம் ஒரு ஆமென் கேட்போமா? நல்ல ஒரு ஆமென். Hallelujah. How many of you ready to thank God? எனக்கு உண்மையா சொல்றேன், இந்த இடத்தை பார்த்த உடனே என்னுடைய சபையை விட அண்ணனுக்கு இப்படி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறேன். Very happy from my heart. I know how much painful it is. அவங்க நினைச்சிருந்த அந்த காசை என்ன வேணா பண்ணிருக்கலாம், அவங்களுக்காக செலவு. ஆனா பாருங்க, to shake the nation, ஏதோ ஒரு காரியத்தை ஜனங்க வாழ்க்கையில செய்யணும்னு அவங்க செய்த இந்த அறுவடையை அவர்கள் மாத்திரம் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இத பாடும்போது சிரிச்சுக்கினே பாடணும். என் கூட சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா இந்த பாடல் எப்ப நான் சர்ச்ல ரீசெண்டா பாட ஆரம்பிச்சிருக்கிறேன். இத பாட பாட அவர் செஞ்ச நன்மையெல்லாம் சிரிச்சுக்கினே பாட. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சர்ச்சை கட்ட தண்ணீர் மேல் நடந்தேன், சோதனை ஜெயித்தேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏயா இவ்வளவு பணம், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால் நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு ஆமென் கேட்கலாமா? சத்தம் ஒரு ஆமென். அப்படியே ரெடி, லெட்ஸ் கோ. 1 2 3 4. கொஞ்சம் கையை தட்டி தயவு செய்து என் கூட சேர்ந்து கம் ஆன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாடிடணும். கம் ஆன் 1 2 கம் ஆன். நல்ல கையை தட்டி கம் ஆன் ஃபுல் ரம்மியில போங்க. ஓ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்களேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சொல்லுங்க. தண்ணீர் மேல் நடந்தேன், தண்ணீர் மேல் நடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீர் மேல் நடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். Come on. நன்றி நன்றி ஐயா. கையை தட்டி உம்மை உயர்த்திடுவே. Come on. நன்றி நன்றி ஐயா. ஓ
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. அறிக்கையிட்டு பாடுவோமா? கமான். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. ஓ, தண்ணீர் மேல் நடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் மேல் நடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். கமான். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கமான் கமான். நன்றி. இந்த 10 மாசம் நடத்தினாரே, உம்மை உயர்த்திடுவே. இந்த வரியை பாடுவோம். ஆபத்து நாளில் அனுகூலமானீர், துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமானீர், கொரோனா ஜெயிக்க வைத்தீர். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கையை தட்டி கமான். உம்மை உயர்த்திடுவே. கமான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உக்கரம் நீட்டி, உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருகினி. நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி. கமான். ஆசீர்வதித்து எல்லை பெருகினி. நன்றி. கமான். நன்றி நன்றி ஐயா. கமான் சர்ச். உம்மை உயர்த்திடுவே. கையை தட்டி. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமானி, துணையுமானீரே. ஆபத்து நாளில் அனுகூலமானீர், துணையுமானீரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி. 10 months. ஒரே நிமிஷம். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய அற்புதம் இந்த 10 மாசம் நம்ம பார்த்துட்டு பாருங்க. அதான் அற்புதம். நம்மள உயிரோட கூட வைத்து, பாட வைத்து, துதிக்க வைத்து, அப்படியே சில பேர் கொரோனா அதையும் ஜெயிக்க வச்சு நம்மள உயிரோட கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை உணர்ந்து போனோம். 1 2 3 4. ஆபத்து நாளில் அனுகூலமானீர், துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமானீர், துணையுமானீரே. கமான். நன்றி நன்றி ஐயா. கையை தட்டி. ஹே, உம்மை உயர்த்திடுவே. ஹே ஹே ஹே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஒரு விஷயம் தெரியுமா? ஊழியம் தந்து, வரங்களை தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா. கிருபைகள் தந்து, ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. யோசிங்களா 2020 சர்ச் உங்களுக்கு கிடைக்கும்? யோசிச்சு பார்த்துருப்போமா? இந்த லாக்டவுன்ல நமக்கு இப்படி ஒரு செட்டப் கிடைக்கும்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? அதான் சூப்பர் நேச்சுரல். சொல்லுமா, ஆச்சரியப்பட்டேன். எல்லாமே லாக்டவுன், ஆனா உங்களுக்கு மட்டும் லாக்டவுன் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அதுதான் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். I believe this is from God and this is for God. Hallelujah. 1 2 3 4. கிருபைகள் தந்து, ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. இந்த ஊழியத்தை come on. கிருபைகள் தந்து, ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. come on. நன்றி நன்றி ஐயா. உம்மை சபையாய் சேர்ந்து அவரை நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. come on. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. சொல்லுவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. இந்த வருஷம் ஓ, தண்ணீர் மேல் நடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். Come on, let's go, let's go. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஓ, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து,
அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பாடச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. As a church, come on. நன்றி எல்லாம் தேங்க் பண்ணுவோம் அவரை. உம்மை உயர் one more time. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. வனாந்திரம் வனாந்திரம் எம் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் நம் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எங்கள் அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எங்கள் அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவனே. ஓ பீர் லகாய் ரோயி என் ஜீவ நீர்வு. Come on, பீர் லகாய் ரோயி. Come on, பீர் லகாய் ரோயி நம்மை காண்கின்ற தேவனவர். ஓ பீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவன். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. Come on, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, சொல்லுமா என் எளிமையில் கை தூக்க. ஓ துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற். Come on, confess and say, hey, பீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். How many we can say that? பீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீர் ஊற்று நீர். பீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். Hey, hey, hallelujah. பீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவன். ஓ நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி பலிபீடம் கட்டுவோம்? ஓ நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. How many we can say that? செய்த நன்மை ஆயிரங்கள் ஓ சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. Come on, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். Come on, ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து Come on, உமது ஊழியம். 1 2 3 4. நன்றி தகப்பனே. Hey, 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 நன்மை. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எனக்கு நன்றி தகப்பனே, நீ நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஓ நல்ல தெய்வன் நன்மை செய்தார், நமக்கு நன்றி பலி பீடம் கட்டுவோம். நமக்கு நல்ல தெய்வன் நன்மை கடைசியாக செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள் அவரை சொல்லி சொல்லி பாடுவே. ஓ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஓ ரமஷகலா ரமமதே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. நல்ல கையை தட்டி. ஓ thank you Holy Spirit. நம்ம அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். We can be seated. அமரும் பொழுது அப்படியே கொஞ்சம் ஜெப சிந்தையோடு அப்படியே அமர்ந்து கொள்ளுங்களை பார்க்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Holy Spirit, you know, is very powerful in this place. Hallelujah. Oh la brata seke le bratro brahma masteka la tora blaturaba. Hallelujah. I want Anen to take the Bible and read Micah 7:15. எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம். நான் கிளம்பி வரும்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக என்னோட கூட பேசிக் கொண்டிருந்தார். இந்த ஹைவே டாபர்னாக்கிள் ஊழியத்திற்கு திருச்சபைக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு மீகா 7:15. Thank you Holy Spirit. Robo shekerete. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போல. அங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. நான் முதல்ல சொன்னது போல the radical glorious presence of God. மோசே நாட்களில் அவருடைய பிரசன்னம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல முன்பதும் பின்பதாய் போய் கொண்டே இருந்தது. இன்னைக்கும் அது படிச்சோம்னா அந்த அனுபவம் நமக்கு வருமா அப்படின்னு ஆசையா இருக்கும். ஒவ்வொரு வாட்டி இந்த எக்ஸோடஸ் எடுத்து வாசிச்சுட்டே இருக்கும் பொழுது மோசேக்கு இருந்த அந்த அனுபவம் நமக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணன் கூடும்போது ஒரே ஒரு ஜெபத்தை செய்த ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மோசேயின் நாட்களில் நடந்தது போலவே என்ன நடந்ததோ அது இந்த திருச்சபையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. There is a season that God is releasing in this church. எகிப்து தேசத்துல புறப்பட்டு நடந்தது போலவே ஹைவே டாபர்னாக்கிள் சர்ச் உங்க ஊழியத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். நீ அதிசயங்களை காண்பேனே நம்ம ஆர்டினரி ஆமென். அந்த அதிசயம் இல்லை, இது வேற மாதிரி அதிசயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். It is not an ordinary miracle what God is going to do. It is a miracle of extraordinary radical realm that is God is releasing for this ministry. Amen. How many of you excited? I'm so excited to listen to Nirmala's testimony from this season. Something is going to happen here and there. I think you're going to disturb the skill park. அப்புறம் ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற பக்கத்துல சிமெண்ட்ரி பார்க்க கொண்டு வந்துட்டாரு. ஆசையா இருக்கு. அண்ணன் தெய்வ செய்தி கொடுக்கும் பொழுது காரியங்கள் நடக்கணும். சும்மா அந்த ஸ்டேஜ்ல சொல்லல. நான் என்னுடைய ஊழியத்தில் ஜெபம் பண்றேன். எனக்கு அந்த ஆசை இருக்கு. I believe already Anna is a prophet, is an apostle. God is using very mightily. I believe நான் கிளம்பும்போது ஆண்டவர் என் காதுல சொல்லிட்டே இருந்தார், எகிப்து தேசம் நடந்தது போல தான் இங்க நடக்கும். நல்ல ஆமென் கேட்கலாம். எகிப்து தேசம் நடந்தது போல தான் உங்க சர்ச்சில் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். I believe you are going to disturb the skill park. ஆமென் சொல்லுங்க. Because of your church, maybe it might be பார்க்க இப்படி இருக்கலாம். இங்க தான் அற்புதமே வல்லமையா இருக்கும். கடுகு பார்க்க சிறுசா இருந்தாலும் காரம் ஜாஸ்தி பாருங்களேன். I believe when something God has brought you for a purpose here. The Lord says, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆனால் நீ நினைக்கிற அதிசயம் அல்ல, இது வேற ரலமான ஒரு அதிசயம். The Lord says the first thing this church will see my radical glorious realm in Jesus mighty name. This church will disturb this entire area. You know how? Because you people are going to pray here. Something's going to happen in this place. Hello amen கேளுங்க. எதமே நம்புறீங்க? I'm excited to listen to that kind of testimonies. People will come here. Something is happening because you are praying here. பக்கத்துல கேனா தெரு டிஸ்டர்ப் ஆகட்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். The Lord said very clearly, அதிசயம் என்பது சாதாரண அதிசயம் அல்ல, எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே. நல்ல ஒரு ஆமென் கேட்போமா? ஆமென். The Lord said me very clearly, you know, the season, அந்த போராடின சீசன் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா நீங்க என்ன போராட்டம் சந்திச்சீங்கன்னு தெரியல, நிறைய காரியங்கள் இருக்கலாமே. ஆனா இந்த சீசன் I see you dressed up with an army dress, you know, ஒரு பெரிய shield, the chest armor, not only you, akka பிள்ளைகள் இந்த இடம் முழுவதும் I see the Lord is getting you ready for something for the greater glory. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
நீங்க இது வரைக்கும் பார்த்து போராடின சத்ருவின் நாட்கள் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும். இவங்களோட கனெக்டா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் போராட்டத்தின் காலங்கள் முடிந்தது. நல்ல ஒரு ஆமென். எத்தனை பேர் இந்த 10 மாதம் சர்வைவ் பண்ணி? தட் இஸ் தி பிகெஸ்ட் மிரக்கிள். உண்மையிலே பெரிய மிரக்கிள். உலகத்துக்கே லாக்டவுன் ஆன உங்களுக்கு எனக்கும் somewhere the Lord was supplying all our needs. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் மார்ச் மாசம் தான் சர்ச்சை திறந்தேன். திறக்கும் போதே மேரேஜோட திறந்தேன். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை நடத்தி எனக்கு ஒரு சர்ச்சை திறந்து விட்டேன். அப்போ அந்த மேரேஜோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 60 பேர் தான் வரணும். அப்போ மார்ச் மாசத்துல கொரோனாக்கு முன்னாடி ஒரு 70 பேர் தான் அந்த மேரேஜுக்கு அலோடே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மேரேஜ் நடத்தணும். ஓப்பனிங்கு சர்ச்சில் மேரேஜ் நடத்தினா சர்வீஸே நடத்தணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் தான் இப்போ எல்லாம் கண்டினியூ ஆகுது. மார்ச் மாசத்துல திறக்கிறேன், 2வது 3வது வர லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட். எனக்கு என்னடா இப்பதான் அப்படி பட்டு ஒரு பண்ணி அப்படி திறக்கிறோம், லாக்டவுன் அனுப்புறாங்களே. ஏன் இப்படி எப்படி அண்ணன் இப்படி ரெடி பண்ணிருக்காரோ அதே மாதிரி நானும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஓப்பனிங்கே எண்டு கார்டு மாதிரி ஆகி போச்சு. மாம்சீகமா ஒரு மனுஷன் யோசிச்சான், நான் பார்த்து ஐயோ, ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸா ரெண்ட் கட்டணும், அதுக்கான இஎம்ஐஸ் கட்டணும், அதுக்கான கரெக்டா இல்லை. பட் எவ்ரிதிங் இஸ் லாக் டவுன். எவ்ரிதிங் வாஸ் லாக் டவுன். சில பேர் சொன்னாங்க லேட்டா ஆரம்பிச்சிடலாமோ. சில பேர் சொன்னாங்க ஐயோ அவ்வளவு பணத்தை உள்ள போட்டீங்களே. இப்படி நம்ம கஷ்டப்படுற நிறைய பேர் சொல்ற கவுண்டர் பாத்தீங்கன்னா நிறைய அதுவே நம்மள ஒரு ஐயோ என்னடா அப்படி சொல்றாங்க யோசிக்க வச்சது. ஆனா ஒரு காரியத்தை நான் எப்பொழுது விசுவாசிப்பேன், he is a God of supernatural. ஒரு ஆமென் சொல்லுங்களா? நான் தைரியமா சொல்றேன், இந்த 10 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல, பட் இட் வாஸ் ராடிக்கல். ஏன்னா ஒவ்வொரு மாசம் நான் என்னுடைய சர்ச் கட்ட வேண்டியது வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஓப்பனிங் பண்ணி செரமனி பண்ணி திறந்த உடனே இழுத்து மூடிட்டோம் சர்ச். ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க தானே நடத்தணும், எனக்கு தெரியாது. அப்பா அம்மா கிட்டையும் கேட்க கூடாது. உலகத்துக்கே லாக்டவுன், பேங்கே பூட்டி போச்சு, யாருக்கிட்டையும் பணம் வரல, யாருக்கிட்டையும் போல. But who will supply my needs because I believe in you. The one word the Lord says, எனக்கு ஆரம்பத்துல 2003 கொடுத்த வருஷம் திருப்பி கொடுத்தார், உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். Now shut up your mouth and just believe and go and pray அப்படின்ட்டார். நல்லா இருக்கு கேட்டதுக்கு. ஆனா பிசிக்கலா மைண்ட்ல ஓடுது பாருங்க, 40,000 ரூபாய். ஐயோ எப்படிடா சாமி முடியலடா. You won't believe. அது ஃபர்ஸ்ட் 2 days அப்படி இருந்தேன். 3ஆம் நாளுக்கு அப்புறம் ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிச்ச உடனே I was like relaxing. Okay, let's relax. ஊழியம் ஒரு நாள் ஓடிட்டோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கே டெய்லி 12 மணிக்கு தான் வருவேன். ரொம்ப சரி ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கலாம், தேவன் நமக்கு எது ரிலாக்ஸ் கொடுத்துருக்காரு போல. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு மாசமும் God will disturb someone and that someone will come to me. 2019ஆம் ஆண்டு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே கை கொடுத்து கட்சியில அமிச்சிட்டாங்க. நான் இங்கிருந்து போய் செலவு பண்ணதே ஒரு 3,000 ரூபாய் டீசலுக்கு செலவு பண்ணி கையை கொடுத்து அமிச்சிட்டாங்க. பாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, தேவன் அப்படி பேசினார். போயிட்டு வாங்க பாஸ்டர், கை கொடுத்து அமிச்சிட்டாங்க. இப்போ இந்த மார்ச் முடிஞ்சோடனே ஏப்ரலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கம்மி ஆயிடுச்சு. அதை கட்ட வேண்டியது. இவ்வளோ வந்துருச்சு, இவ்வளோ இல்லையே. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் எங்கே இருந்து அவங்க வந்து பண்றாங்க, பாஸ்டர் தயவு செய்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓகே, இவங்களா சரி பரவாயில்ல, ஜெபம் பண்ணுவோம், லாக்டவுன்ல ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் பிரேயர் ரிக்வெஸ்ட்னா எனக்கு தூக்கமே வரல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அது நார்மலான தான ஜெபம் பண்றேன். இல்ல பாஸ்டர் உங்கனால தான் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு புரியல, என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்களே, என்னமா பிரச்சனை? பாஸ்டர் நைட் ஆனா ஆண்டவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு, என் ஊழியனை வெறும் கையா ஆரம்பிச்சிட்டீங்க. Every night God wakes me and say you have to do something for this man of God. எனக்கு தூக்கி வர போடுச்சுடா. ஓகே, நான் மனசுல ஒரு கணக்கு வச்சேன், சரி ஒரு 2,500 அனுப்புவாங்க. சரி ஓகே சிஸ்டர், அது கூட அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. இல்ல பாஸ்டர் எனக்கு டிஸ்டர்ப், நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. சரி ஓகே கொடுத்து ரொம்ப கூலா இருந்தேன். சரி இவ்வளவுதானே. கடைசியில் பாத்தீங்கன்னா அவங்க அமிச்ச அமௌண்ட் 10,000 rupees. இதை ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா அது வேற, அவ்வளவுதான் அளவு. ஆனா பாருங்க, if God wants to fill you, he will disturb someone there. How many of you believe that? I'm telling you, every month God will disturb someone, they will come here. நான் அனுபவிக்கிறது சொல்றேன். 10 மாசம் என் ஃபுல் வாடகை, என் ஃபுல் இஎம்ஐ நான் கட்டியிருக்கேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். உடனே ஐயா உங்க சர்ச்சை 100 பேர் இருக்கலாம், இல்ல 35 பேர் தான் இருக்கிறேன்.
ஒரு 500 பேர் ஃபில்டர் ஆகி 35 பேர் இருக்கிறாங்க. இப்போ பாஸ் ஆயிட்ட பிறகு அதுல இருந்து ஃபில்டர் ஆகி பாருங்க தேவன் எப்படி நடத்துறாருன்னு தெரியல. I'm telling you, more than that, Anna, you're going to experience. The Lord said, hey, it's not going to be an ordinary miracle, but it's going to be extraordinary. But we need is like, you know, sometimes நம்ம முடியும் நம்மளே சொல்றோம்ல எப்படி நினைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா இருங்க நான் நடத்துறேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. I'm telling from March till this month, நான் பிரியாணி சாப்பிட்டேன் லாக்டவுன்ல. இது வரைக்கும் சாப்பிடாத நான்வெஜ்லாம் சாப்பிட்டேன். உண்மையாவே சொல்றேன். இவ்வளவு வருஷம் சாப்பிடாதெல்லாம் வீட்டுல எல்லாமே இருந்துச்சு. யோசிக்கிறேன் என்னப்பா இது. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உலகத்துக்கு லாக்டவுனா இருந்தாலும் அவரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் கொடுக்கப்படும். The Lord says, for you it is a season of radical glorious season. I believe this church is going to disturb many people. நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். It's going to happen. It's going to happen. And secondly, the Lord says this place will be a place of surrender. It's a prophetic word. The Lord said, in the Edom, it is a place of surrendering. Amen. இது வரைக்கும் ஒப்பு கொடுக்காத சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா உங்க ஆலயத்துல காலை வச்ச உடனே people will start to surrender. You don't have to say accept Christ. When they enter this place, the Holy Spirit will convict their heart and they will surrender. It is a place of surrendering. I saw a vision while coming now. கார் ஓட்டு ஜெபம் பண்ற ஆளு சொன்னார், இல்ல இந்த இடத்துல நிறைய பேர் உள்ள நுழைந்த உடனே they will cry and surrender their life to God. It is a place of life. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த இடம் a place of surrendering. When Moses surrendered himself to God, there began the supernatural. This place, the Lord says very prophetically, it's a place of surrendering. நல்ல ஒரு ஆமென் கேட்கலாமா? நீங்க யாரா பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தா இங்கேயே சரண்டர் பண்ணிடு. பலிபீடத்துல சரண்டர் பண்ணிடு. எப்படின்னு மட்டும் கேட்காது, எங்களுக்கும் தெரியாது. Sometimes you know God amazes you in a very surprising way that even you cannot imagine. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். சரண்டரிங் சாதா சரண்டரிங் இல்ல. எத்தனை பேர் இந்த யூத் கேம்ப்ல போறீங்க? பிள்ளைங்க அழுது ஒப்பு கொடுப்பாங்க பாருங்க. அதான் உங்களுக்கு சந்தோஷம். அப்பா தாண்டா பெரிய அற்புதமே. எனக்குலாம் எது ரொம்ப சந்தோஷம்னா பிள்ளைங்க அழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குது பாருங்க. அதுதான் ஒரு பெரிய எங்களுக்கு சந்தோஷமே. More than doing something for them, it's making their soul to connect with God. I see on that kind of experience this church is being released in Jesus mighty name. People will surrender. When அண்ணன் preaches, நீங்க பிரசங்கிக்கும் பொழுது எங்க ஜனங்க அந்த சரண்டர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. The Holy Spirit is very mighty, and I'm telling you, this is just a beginning. எதுமே நீங்க நான் நம்புறேன். பத்தாது, இதை விட பெருசு. ஆனா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் இருக்கு. மணி இஸ் செகண்டரி. நீங்க பண்ணதே இங்க இருக்க ஆத்துமாக்கள் தேவன் தொட பண்ண அந்த உள்ளதான் தேவன் பார்க்கிறார். It's not about the lakhs, it's about the money, but God says there is a biggest harvest God is releasing in Jesus mighty name. When Moses surrendered himself, he saw the supernatural. இல்ல ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய காலணிகளை கழட்டி போடு, உள்ள வந்துரு, கேட்டுக்குள்ள வந்துரு, surrender yourself. I sense this will be like a mountain. People will climb up and they will come inside and they will see the glorious presence of God. எதுமே நம்புறீங்க? இது ஒரு மலை போலதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்க ஏறி வந்து சும்மா மேல போறவங்க எட்டி பாக்குறவங்க கூட ஒரு மகிமை தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாதா தெரியல, பட் அவருடைய கண்களுக்கு காணப்படும். This would be like a God's meeting place. நல்ல ஒரு ஆமென் கேட்போமா? நீங்க உள்ள வரும்போது எப்படி வரணும்னா எதையோ இங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி தான் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பொருட்கள் இல்ல, அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. வேற எதையும் எடுத்துட்டு போயிடாதீங்க. உங்க சர்ச்சுக்கு வரும் நீங்க எப்படி விசுவாசிக்கணும்னா இங்க வரும்போது எதையோ ஒன்று எடுத்துட்டு போறீங்க. அவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். I believe not only இவரோட கனெக்டட், இந்த ஊழியனோட கனெக்டா இருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அது சாதாரண அதிசயம் இல்ல, அது எகிப்து தேசத்தில் நடந்தது போல அதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் காண செய்வார். One thing I want to tell you, I request all the church members here, தயவு செய்து இந்த மனுஷனோட கனெக்டட் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பாஸ்டருக்கு நீங்க கனெக்டட் ஆயிட்டீங்களா போதும். say yes to your boss ன்ற மாதிரி அப்படியே நீங்க கனெக்ட்ல இருந்தா போதும். அவர் மேல ஊற்றப்படுற மகிமை உங்க மேல ஊற்றப்படும். That is church.
Why God has given this so much of investment here and God has opened? Because whatever he receives, அவரோட டபுள் மடங்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். I see in this season, the 2021, it's going to be a season that you're going to release many people in Jesus' mighty name. Many families, இது வரைக்கும் உங்களை பார்க்காதவங்களா, ஐயா என்ன இவருக்குள்ள இவ்வளோ ஒரு மகிமை இருக்கு, இவரை தப்பா வெயிட் போட்டும் போல, இந்த மனுஷங்கிட்ட இருக்குடா அப்படின்றத இந்த 20 சீசன் இந்த இது முடிச்ச பிறகு பாருங்க, இந்த மனுஷங்கிட்ட இருக்கிற மகிமை வேற லெவல்ல கட்ட விழுக்கப்பட போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. I think உங்களுக்கு அவர் மேல வந்து prophecy சொல்ல வேண்டாம், நீங்க உட்கார்ந்தாலே தேவன் பேசுவார். நம்ம சர்ச் அப்படிதான் மாற போகுது. எத்தனை நம்புறீங்க? ஆமென். எங்க சர்ச் தான் சொல்லுவோம், I don't want to prophesy upon you. When you sit, you will hear the voice of God. ஏன்னா நானும் அப்படிதான் ஆசைப்படுறேன். நம்ம சர்ச்சில் எப்படி வளரணும்னா, நம்ம பேசுறதுக்கு முன்னாலே அங்க நடந்துரும் கிரியை. I believe every church will be filled in Jesus' mighty name. Each and every church will be filled in Jesus' mighty name. Because this is a place of surrendering. Amen. And மூன்றாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையிலே, இந்த சபையின் ஊழியக்காரமாய் அவர் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். நான் விசுவாசிக்கிறேன், பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். நான் விசுவாசிக்கிற சர்ச்சில் இருக்கிற யாருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வராது. நம்புறோம். நல்ல ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்க அள்ளி கொடுப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க சர்ச்சில் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த 6-7 மாசத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில லாக்டவுன்ல ப்ரொமோஷன் வந்து பார்த்துருக்கிறேன். லாக்டவுன்ல அவங்க சேலரியோட பாதி 4 மடங்கு 5 மடங்கு உயர்ந்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படா நடந்தது? அதுதான் தேவன். உங்க சர்ச்சுக்கு வரவங்க they will flourish. They will flourish. There will be no lacking in this church because this church is given by God. இது தேவனால் உண்டாக்கப்பட்டது, தேவனுக்காக உண்டாக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், மிக பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹீலிங் டெலிவரன்ஸ் இனிமே நீங்க உயிர் கொடுத்து ஜெபம் பண்ண வேணாம். இனிமே அந்த சீசன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. Bring them to church, start to preach, everything will happen. Amen. ஆனா அடிக்கடி சொல்லுவார் சைட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். சர்ச்சில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார் இல்லை? அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு. ஆனா இனிமேல் அதோடைய பாருங்களேன், எப்பவுமே ஒரு இடம் வந்தாதான் நம்ம ஊழியமே மாறும். அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் வீக்கெண்ட்ல 6 வருஷம் மீட்டிங் நடத்திருக்கிறேன். அதுல இருந்த மகிமை வேற. ஆனா ஒரு இடத்துல வாடகை நம்ம ஒரு இடத்துல பெர்மனண்டா அப்படியே இருக்கிறது ஒரு அட்மாஸ்பியர் வேற. I believe this season you will see that movement of God in a very powerful way. You don't have to prophesy. You don't have to pray for healing, but the things will happen like this. எனக்கு அதான் ஆண்டவர் வெளிப்படுத்த வரும் பொழுது அக்கா மட்டும் பிள்ளைகளும் அக்கா சேர்ந்து செய்கிற ஊழியம் it's going to be more powerful. It's going to be more powerful, more powerful. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். சொல்லுங்க, முடியாததும் யாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவி சொல்லுங்க, நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை இந்த சர்ச்சில் முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. லா ப்ரோஷேகே லா மாமாட்டே நிறைவே. ஆவியானவரே
கர்த்தர் சொல்லுகிறார், God is going to bring the divine connection people into this church. And I prophesy as a man of God, no longer ஒரு சீசன் இங்க இருப்பீங்க, பட் அடுத்த சீசன் நம்ம சொந்த இடத்துல தேவன் இருக்க வைப்பார். பட் நீங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. அவங்களே வந்து சாவியை கையில கொடுத்துட்டு போங்க, சொந்தமா சொல்லுவாங்க, எழுதி வச்சவங்க, இதெல்லாம் நடக்கும். Prophesy, I sense very strongly. You will be in your own place. Let's start to confess it, and I believe on it. A group of people are coming to your church. It is sent by God. சில கொரியர்லாம் ஆண்டவர் அனுப்புவார், பேரை போட்டு அந்த people பச்சா உள்ள வராங்க. They will stand with you. People will stand with you. You will conquer your own place in Jesus' mighty name. தியேட்டருக்கு சொந்த இடம் இருக்கும்போது, மால் காரனுக்கு சொந்த இடம் இருக்கும்போது, என் சபைக்கு இருக்கக்கூடாதா? மேபி நம்முடைய திங்கிங்ல இட் இஸ் லிட்டில் பிட் ஆர் லார்ஜர் பிட் இது பாசிபிளான்னு யோசிக்கிறேன். எல்லாம் சீல போகுது. பட் இன்னும் அதை விட கொஞ்சம் நம்ம எழுந்து கொஞ்சம் திமிரா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அதை நம்ம கான்கர் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. I'm praying, I sense it very strongly. You will not struggle for your own place, but people will rush to you. ஏன்னா இங்க மகிமை ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. They will offer, they will give it to you in Jesus' mighty name. I sense it very strongly. God will release it in Jesus' mighty name. சிலதெல்லாம் ஆண்டவர் இப்பயே சொல்ற நமக்கு திருளு போயிடும் பாருங்க. சிலதை செய்யறதெல்லாம் ரொம்ப பகிரங்கமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்தரங்கத்தில் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் வெளியரங்கமாய் வெளியரங்கமாய் ஆக்குற சீசன் தான் இந்த காலம். நீங்க அழுதது நான் பார்க்கிறேன். நிறைய டைம் you would have cried in your room and say, God, what is next and how it's going to happen. God says, உங்கள் அழுகைக்கு பின்பதாய் இருந்த வழிகளுக்கு இந்த வருகிற காலங்கள் மிகப்பெரிய ஆன்சரா இருக்கும். I believe the season have started for you in Jesus' mighty name. உண்மையா சொல்றேன், இதெல்லாம் அவருடைய கிரேஸ் எல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம். வாயில சொல்லிடலாம், வாயில வர சொல்றது ரொம்ப ஈஸி. அது எடுத்து செய்யறோம் பாருங்க, அதுக்கு மேல ஒரு பெயின் இருக்கு. ஆனா I believe God has released that supernatural radical realm. ஆனா நீங்க இந்த இடத்துல இருக்கும்போது சில போராட்டங்களை பார்ப்பீங்க. When you try to preach, when you try to bring God's presence, you will have some spiritual warfare, but you will win that in Jesus' mighty name. நீங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க இந்த ஏரியால உள்ள சில ஆட்களை, சில ஸ்பிரிட்ஸ், அது விடாது. ஆனா அதுக்கு தான் அந்த ஆர்மர் நான் சொன்ன முதல்ல அண்ணன் நீக்கும் போது அந்த ஆர்மரை கர்த்தர் கொடுக்கிற காரணமே you will try to preach the word of God, but இந்த ஏரியால இருக்க சில காரியங்கள் will try to pull you down, but you are winning it in Jesus' mighty name. Amen. Because I believe he's a man of God who can raise even dead people. நீங்க நம்புறதுல நான் ரொம்ப நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில தேவ மனுஷனுடைய அனாயிண்டிங்லாம் நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்க போக தான் புரிஞ்சுக்க முடியும். I believe on it. The seasons have come. You shall see the heavens are opening in a mighty way. Hallelujah. Hallelujah. எல்லா கண்களையும் மூடி இன்றைக்கு பேசின வார்த்தை எல்லாம் எனக்கு தான் நம்புறவங்க ரிசீவ் பண்ணுங்க. இந்த சபையில இருக்க ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போராடின போராட்டங்கள் முடிந்து விட்டது. இதோ உனக்கு நான் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் முடியாததும் சாத்தியமா. Come on, come on. Oh, நீர் வந்தால். விசுவாசிக்கிறவங்க இன்றைக்கு வந்த வார்த்தை நம்ம சபைக்கு தான். இன்னைக்கு வந்த வார்த்தை எனக்கு தான் சொல்றவங்க கையை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவி. ஓ நிறைவே லாப்ரா பாபா ஷேகே லாப்ரா தோரபா ரேகே நாமாமா நீர் வந்தால் கடைசியாக நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே. நம்புறீங்க? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் முடியாததும்
தகப்பனே, இந்த சாயங்கால வேளை நீர் பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி. It is a place of radical glory. It is a place of surrendering. It is a place where people will see the powerful, பயங்கரமான காரியங்களை பார்க்கிற இடமாக இது மாறட்டும். Hallelujah. Oh la brata seke la brotora bala terbe. நாள் அருமையான இந்த சபையும் அருமையான நம்முடைய அடியானுடைய கருத்துல போடுகிறோம் ஆண்டவரே. I believe this season will be a season of radical for them. அவங்க உழைத்து ஹார்ட் ஒர்க் பண்ண சீசன் முடிஞ்சது. இந்த சீசன் they shall see the flow of God. They shall see the move of the Almighty. இனிமேல் இவங்க கேட்க போற சாட்சி இதுவரைக்கும் கேட்காத ஒரு சாட்சியாக இருக்கட்டும். இனிமேல் இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற பிரசங்கம் இதுவரைக்கும் கேட்காத ஒரு பிரசங்கமாய் மாறட்டும். இனிமேல் இந்த இடத்துல நடக்கிற ஆராதனை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆராதனையாக மாறட்டும். காரா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உண்மையா சொல்றேன், இனிமே உங்களுக்கு என்ன தேவையோன்னு அது வேற லெவல்ல ஆண்டவர் கொடுப்பார். ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்றேன். இந்த சர்ச்சுக்குன்னு ஒரு பல்பு கேமராவா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு it will be very easy for you. This place is from God. It's from God, and whatever the money you have invested, you will see more than that. Money ஒரு மேட்டரே இல்லை. நான் எப்ப மணியை பத்தி யோசிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், நான் bless பண்றேன் இந்த இடத்துல. I want to hear very powerful testimony. இதுவரைக்கும் ஊழியத்தை கேட்காத சாட்சி இனி கேட்போம். இந்த பலிபீடத்தில் இதுவரைக்கும் கேட்காத பிரசங்கங்கள் இனி கேட்கப்படும். இந்த பலிபீடத்தில் நீ வராத வெளிப்பாடுகள் நீ வர ஆரம்பிக்கும். I believe that kind of move of God is releasing in this pulpit, and I believe and I confess it. I seal this prayer. In Jesus' name we pray. Amen, amen, amen. Thank you so much. Thank you. Praise the Lord. Hallelujah. I believe you all been blessed. Amen. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. இன்னைக்கு காலையில் ஃபேமிலி ப்ரே பண்ணுற டைமில் கால் பண்ணி ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணும்போது பென் கடைசியாக சொன்ன அந்த காரியம், அதாவது குடும்பமாக எப்படி ஆண்டவர் ஒரு பயங்கர லெவல் ஆஃப் மகிமைக்குள்ளே நடத்த போகிறார் அப்படின்னு ரொம்ப விலாவரியாக சொன்னாங்க. அது அப்படியே இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் திருப்பியும் கன்ஃபெஸ் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முதல் நாளில் நேற்றைக்கு ஆண்டவர் பேசின காரியங்களினுடைய வேறு ரூபமான ஆண்டவருடைய ஒரு கன்ஃபர்மேஷன் திரும்பவும். ஆமென். முதல் நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆமென். ஒரு வித்தியாசமான ஒரு அக்கினி இங்கே இருக்கும். people will be drawn towards that fire. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஆமென். இன்னைக்கும் அதை தான் ஆண்டவர் திருப்ப சொல்றார். ஆமென். இன்னொரு ஊழியனை வைத்து அதை வேற ஒரு விதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் ஊழியக்காரன் சொன்னார், ஆமென், இந்த இடத்துலயே ஒரு அசைவு உண்டாகும். அந்த ஊழியக்காரர் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய வசனம் எழுதி ஓட்டணும்னா என் மனசுல இருக்க ஒரு வசனம், ஏன்னா கர்த்தர் கொடுத்த வசனம், அவர் நம்ம மேல வைத்த கிருபை பெரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பெண் சொன்ன மாதிரி இது எதுவுமே கிருபை இல்லைன்னா முடியாது. இது எதுவுமே மனுஷ பலத்தினால முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் மூடிட்டு இருக்கிற டைம்ல நம்ம திறக்க கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். லார்ட் வி தேங்க் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான ஊழியக்காரனுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி பாஸ்டர் பென்னை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். People who are watching me online, people who are here, I want you to bless the man of God. Shakaru dari satari ribiaka bababa shelara soriante nimaka handaraba malu shahadara rihanduru moka bababa. நான் கீழே உட்கார்ந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் ப்ரீச்சிங் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனை கொண்டு வந்திருக்கீங்களே, எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. அவரை கொண்டு எங்களை கூட பேசுறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் காண்பித்தார். ஒரு ஃப்ளைட்டில் போர்டிங் நடக்கும் பொழுது அந்த ஒரு லேடர் வச்சிருப்பாங்க, ஒரு படிக்கட்டு வச்சிருப்பாங்க மேலே ஏறுவதற்காக ஸ்டெப்ஸ். அதன் மேலே பாதியில் ஏறி கீழே நிற்கிறவங்களுக்கு கை காமிச்சிட்டு ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிற ஒரு விஷனை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொன்னார்,
உன்னுடைய சீசன் ஆஃப் பீயிங் அ பிளெஸிங் டு த நேஷன்ஸ் ஹாஸ் ரீபிகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பவும் ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் என்று ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த நேஷன்ஸ்க்கு பிளெஸிங்கா இருக்க சீசன் ஆரம்பித்தது, அது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ஃபார் சம் ரீசன் அது முடங்கி போனது. சில நேரங்களிலே அது முடக்கப்பட்டது. அது முடங்கி போனது போல இருக்குது, ஆனா அது முடக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த சீசன் எல்லாம் முடிந்து போனது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கிரேட்டர் க்ளோரியோட ஆமென் நீங்க உலா வருகிற நேரம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. மோஷாபாலா து ஷஹதரதி ஆந்தரபு கபலா பாபா மேலே ஷஹலா ஷோட்டோரோ ரோதி ஹந்தர் ரகா பாபா மலியோ ஷரஹந்தரபா. People from other states in India, they will connect to you. I mean, initially divine connection ஆக இருக்கும். உங்க மூலமா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கும். அது வந்து beginning stagesல. But in the years to come, probably around 1.5 years from now, ஆண்டவர் சொல்கிறாரு, you will have established group of people, congregations meeting under your banner in different states என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. It's not just one state, different states என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் 1.5 yearsல அது நடக்க போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய ஊழியக்காரனை மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவரை நீங்க எப்படி இந்த லாக்டவுன்ல அற்புதமா நடத்துனீங்கன்னு சொன்னாங்களே, அதை கேட்டு நாங்கள் பூரிப்படைகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் நினைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அழைத்தவர், உண்மை உள்ளவர். இன்னைக்கும் எங்க திருச்சபைக்கு அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, அவருடைய மகனையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க எல்லைகளை பெரிதாக்க செய்வீராக. இன்றைக்கு இருக்கிற ஆத்துமாக்கள் 100 மடங்கு பெருகத்தக்கதான ஒரு கிருபை நடக்கட்டும். அடையாளங்கள், அற்புதங்கள், அப்போஸ்தலர் நாட்கள ஊழியங்கள் இப்பொழுதே அந்த சபையில எஸ்டாப்ளிஷ் ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட ஊழியத்துக்காக வந்திருக்கிற தம்பிங்க 2 பேரையும் ஆசீர்வதித்து அவங்களோடு கர்த்தருடைய கரமும் கிருபையும் இருக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசல்கள் இந்த பிள்ளைகளுக்கு திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நேரில் வந்தவங்க, ஆன்லைன்ல பார்க்குறவங்க எல்லாரையும் ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தம் போல இந்த திருச்சபை நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை எல்லாம் வேலையடைத்து பாதுகாத்துக்குள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கே மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க ஒருத்தருக்கே மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all. Pastor Ben, thanks for being here. You are such a great blessing. நீங்க 2 பேருக்கும் நன்றிகள். May the Lord bless you. நாளைக்கு we will be having Pastor Joseph Naveen who will be ministering the word of God. Another dynamic, amazing young man of God. I mean, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நாளைக்கும் stay tuned. Please do visit in the church and be here to worship along with us. May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.